மேடம் டயபெட்டிக் வந்து லைஃப் லாங்கில், அதாவது அவங்களோட மரணம் வரைக்கும் மெடிசன் சாப்பிட்றாங்க. ஹோமியோபதியில் இது எந்த அளவில் இது இருக்கும் மேடம்? டயபெட்டிஸோட ஸ்கோப் வந்து ஹோமியோபதியில் கொஞ்சம் லிமிட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்க தான் வேண்டியது இருக்குது. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சர்க்கரை, இப்போ சர்க்கரை பொதுவாகவே வந்து போஸ்ட் பிராண்டியல் சுகர் சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சுகர் இப்போ 140லேருந்து 160 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு 180 வரை இருக்கிறத நாம் அதே மாதிரி கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியும். ஒரு சில சமயங்களில் நாம் அதை வந்து ரிவர்ட் பேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரிக்ட் டயட்டு அதே போல் மருந்துகள் இதன் மூலமாக வந்து நம்ம ரிவர்ட் பேக்கும் பண்ண முடியுது, அதாவது திருப்பியும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுது. ஆனால் அதற்கு மேலே போகும்போது ஒரு 200க்கு மேலே போகும்போது வந்து நிறைய நேரங்களில் அது மல்டி ஃபேக்டோரியலாக மாறிடுது. இப்போ உணவு, அவங்களுடைய உடல் சூழ்நிலை, அதே போல் அவங்க மருந்து எடுத்துக்கக்கூடிய தன்மை, இது எல்லாம் மாறும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய குவரியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 300-400 சுகர் இருக்கும்போது வந்து இல்லை இதை நார்மலுக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியறதே இல்லை, சாத்தியம். இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன் எந்த அளவு சப்போர்ட் பண்ணுங்க? கர்ப்ப காலத்தில் நிறைய நேரத்தில் நம்ம மருந்துகளை வந்து ரொம்ப லிமிட்டடாக எடுத்துக்கணும்னு நினைப்போம். ஹோமியோபதி மருந்துகள் ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப அதிகமாக மெடிசன் எடுத்துக்க தேவைப்படாத ஒரு மெடிசன். ஸோ அதனால் கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அலைடு சிம்டம், எப்போதுமே கர்ப்பங்கிறது வந்து ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஃபினாமினா, ஒரு இயற்கையான இது, அதுக்கு வந்து மருந்துகள் தேவைப்படாது. ஸோ அசோசியேட்டடாக ஏதோ சிம்டம்ஸ் இருக்குது, எனக்கு முன்னாடி இருந்தே வந்து அலர்ஜி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ அது சம்மந்தமான ரொம்ப வாமிட்டிங் இருக்குது, மார்னிங் சிக்னஸ்க்கு, இதுக்கெல்லாம் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் சூப்பராக ஒர்க் பண்ணும், தைரியமாக எடுத்துக்கலாம். அந்த ஹோமியோபதி மெடிசன் வந்து எடுக்கிறனால என்ன மாதிரி பக்க விளைவுகள் வரும் மேடம்? எல்லாம் ஆரம்பத்துலேருந்தே ஹோமியோபதி மெடிசன்னா பக்க விளைவு கிடையாதுன்னு சொல்லியே பழகிட்டோம் இல்லையா? ஆக்சுவலாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து விளைவுகளும் ரொம்ப அழகாக இருக்கும், பக்க விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பக்க விளைவுகள்னு நாம் சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப டீப் ஆக்டட்ஸ் மெடிசின்ஸ் கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 1M அதற்கு மேலே இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அதனுடைய பக்க விளைவுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறத சொல்றது வந்து அதோட பொட்டன்சி. டோஸ் கிடையாது, டோஸுங்கிறது வந்து நம்ம எத்தனை தடவை அந்த மருந்தை கொடுக்குறோங்கிறது. பொட்டன்சிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட வந்து அதோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இருக்கக்கூடியதை வந்து ரொம்ப அதிக பொட்டன்சியில் கொடுக்கும்போது இதோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாகவும், ரொம்ப கீழே உள்ள பொட்டன்சியில் அதாவது 30, 200 இது மாதிரி கொடுக்கும்போது அதனுடைய பக்க விளைவுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் ஒரு மனிதருக்கு நாம் இந்த எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அந்த டாக்டரை பொறுத்தது. மனிதருடைய இப்போ அவங்களுக்கு எப்படி நோய்க்கூறுகள் இருக்கோ அதை பொறுத்தும் அந்த மருந்துகளுடைய வீரியத்தை கரெக்டாக செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் சைடு எஃபெக்ட்ஸ் வராது. அப்படியே சைடு எஃபெக்ட்ஸ் வந்தாலும் இதை உடனே வந்து வேறு மருந்துகள் கொடுத்து அதை வந்து சரி பண்ணவும் முடியும் ஹோமியோபதியில். பக்க விளைவுகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் பக்க விளைவுகள் ரொம்ப மினிமல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூப்பர்.